வணக்கம். வணக்கம். கடந்த 3 முறையாகவோ 4 முறையாகவோ சோசியல் மீடியாவை சேர்ந்த சவுக்கு சங்கரை இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொடர்ந்து கைது பண்ணுகிறது. அவர் என்ன உண்மையை பேசுகிறாரா அல்லது அரசுக்கு எதிராக புறம்பு பேசுகிறாரா? அப்படி இருந்தும் அவரை வீட்டை கதவை உடைத்து ஃபயர் இன்ஜினை கொண்டு வந்து கடப்பாரை வச்சு கதவை உடைத்து அவரை கைது பண்ணுறார்களே, அப்படி என்ன அவர் என்ன ஒரு தீவிரவாதியா அல்லது அவர் ஒரு ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசினுடைய எதிரியா? அது ஏதாவது இருக்காங்க. அவர் சவுக்கு சங்கரை பொறுத்த மட்டும் எனக்கு திமுகவை பற்றி நல்லா தெரியும், மந்திரிங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிடுவேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் ஏதாவது விஷயமா இருக்கலாம். இப்போ கடலுக்கு நடுவில் வந்து ஒரு தங்கத்தினால ஒரு நகரத்தை திமுக நிறுவி இருக்கலாம். அவ்வளவு தங்கங்கள் டன் கணக்காக திமுகவிட்ட இருக்கலாம். அது சவுக்கு சங்கருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கான ஆதாரம் சவுக்கு சங்கர் வீட்டில் இருந்திருக்கலாம். நான் ஒரு கற்பனையில் தான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு போலீஸ்காரங்களை அனுப்பி அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னுக்கிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம். அதனால் போலீஸ்காரங்க வந்திருக்கலாம். அந்த அரெஸ்ட்டுங்கிறது சும்மா இப்போ வீட்டை உடைச்சி உள்ளே தேடுறாங்க, தேடி அதையே கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஆதாரத்தை எடுக்கிறாங்க. அது என்ன ஆதாரம்? ஸ்டாலின் எங்கே மாட்டிக்கிட்ட ஆதாரம்? உதயநிதி எங்கே மாட்டிக்கிட்ட ஆதாரம்? அப்படிங்கிறத பார்க்கணும்ல. எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். இப்போ எல்லாரும் மாட்டிக்கிட்டவங்க தான். இப்போ ஸ்டாலினும் நிறைய விஷயங்களில் மாட்டிக்கிட்டவர் தான். எங்கேயோ ஒரு விஷயத்தை மாட்டிக்கிட்டு தான் ஜெயிலுக்கு போனார். ஆனால் அவர் வந்து வேறு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போனார் அப்படின்னுக்கிட்டு வெளியில் சொல்கிறாங்க. அவர் அதுக்காகலாம் அந்த போராட்டத்துக்காகலாம் அவர் ஜெயிலுக்கு போகல. அவர் ஜெயிலுக்கு போன காரணம் வேறு அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் அவங்க சினிமா குடும்பம் தானே, கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படியெல்லாம் இருக்கும். இது அந்த மாதிரி விஷயங்களா அல்லது இந்த ஊழல் பணத்தை எல்லாம் கொண்டு வெளிநாட்டில் பார்த்துக்கிறாங்கல்ல. இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5000 கோடி எடுத்துகிட்டு போகிறாங்க துபாய்க்கு, ஊழல் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை வந்து இவங்க பேரில் முதலீடு பண்ண தான் அங்கே போகிறாங்களே ஒழிய மாநிலத்துக்கு முதலீடு வாங்குறதுக்காக இவங்க போகலை அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல. அரசு என்ன சொல்லுதுன்னா, அவர் ஒரு சினிமா தயாரிப்பு பண்ணுறதை வந்து ஒரு 95 லட்சம் பணத்தை இதை வாங்கிட்டாரு சொல்கிறாங்களே. அப்படி தான் சொல்கிறாங்க. அது ஒரு சாக்காக இருக்கலாம். அது சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறாங்களா இருக்கும். பணம் மோசடின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா அது வழக்கு போட வேண்டியது தானே. வழக்கு போடணும், நோட்டீஸ் அனுப்பணும். பண மோசடிக்கு போய் கைதா பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பண மோசடினா வீட்டை உடைச்சி கைது பண்ணுவாங்களே என்ன? அப்படி அது பயங்கரவாதியை தான் அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லிக்கிறாங்க. ஆனால் நடந்த விஷயத்தை பார்த்தா ஏதோ ஒரு மர்மம் ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்குது. ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த மர்மம் இவருக்கு தெரியுமா? அந்த மர்மம் சவுக்குக்கு தெரிஞ்சிருக்கும். அதை சவுக்கு சொல்லப்படாதுங்கிறதுக்காக இவங்க அப்படி வேலை. அப்போ சவுக்கு கூட அப்படியே மர்மத்தெல்லாம் சொல்லி ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவர் இல்லை. மோடியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரணும் அப்படின்னு நினைக்கிறவர் இல்லை சவுக்கு சங்கர். அதனால் அந்த மர்மத்தை அவரே கூட பத்திரிகைகளில் இந்த வீடியோவில் டக்குன்னு சொல்ல மாட்டார். அவர் நான் இதை சொல்லவா வேண்டாமா, கொடுக்குறியா சொல்லிட்டமா அப்படின்னு ஒரு பேரம் பேசுவாராக இருக்கலாம். ஒரு யூகம் தான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு பேரம் பேசுகிறவராக பேசியிருக்கலாம். அதனால் என்னத்துக்கு இவனுக்கு இத்தனை கோடி கேட்குறான், இதுக்கு போய் அவனை அடித்து பிடிச்சி அதை தூக்கிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு அவருடைய ஸ்டாலினுடைய பிரிவு, திமுகவினுடைய ஒரு பிரிவு தானே போலீஸு, புரியுதா? அது அவங்க ஒரு பிரிவு மாதிரி தான் வச்சுருக்காங்க. போய் அடித்து தூக்கிட்டு வாயா, உள்ளே இருந்தால் தேடி எடுத்துகிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க ஃபயர் இன்ஜினோட வந்து தீயணைப்பு துறையினர் வந்து வீட்டை உடச்சி உள்ளே போய் பீரோவாக தேடினா. அது சவுக்கு சங்கர் வெளியே தானே இருக்கார். அப்புறம் என்ன பீரோவில் தேடுறாங்க? இப்போ என்ன ஒரு சில டாக்குமெண்ட் பணம் 1000-2000 பணம்னா பீரோ உடச்சா தேடுவாங்க பணத்தை? அப்படி கிடையாது. அப்படி எங்கேயுமே தேடுறது கிடையாது. ஐயா நீங்கள் பணத்தை வாங்கியிருக்கீங்க, ஃபோட்டோ இருக்குது, அவர் சாட்சி சொல்கிறாரு, நீங்கள் பேங்கில் போட்டிருக்கீங்க, கணக்கு வழக்கு வித்து தான் நீங்கள் காட்ட முடியுது, உங்களுக்கு வேறு என்ன வருமானம் அப்படின்னு தான் கேட்பாங்க. இது அவர் வந்து ஒரு 10,000, 20,000, ஒரு 50,000, 80,000, 1 லட்சம் இதெல்லாம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு யூடியூப் நடத்தக்கூடிய நபர் தானே. ஒரு விளம்பரத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம்லாம் வாங்கியிருப்பார்ல. அவங்க சொல்கிற அமௌண்ட்டை என்ன கோடிக்கணக்காக எல்லாம் இல்லைல்ல. என்ன 5 கோடி ரூபாய் எடுத்துட்டாங்களா, 50 கோடி ரூபாய் எடுத்தாங்களா, 1000 கோடி ரூபாய் அப்படியெல்லாம் இல்லைல்ல. அதெல்லாம் இல்லை. அது ஒரு சாதாரண பணம் தான். அது ஒரு விஷயம் இல்லை. அப்போ அவங்க தேடினது வேற ஒன்று. அந்த வேற ஒன்று எது சம்பந்தப்பட்டது? அது ஸ்டாலின் குடும்பம் சம்பந்தப்பட்டதா?
அல்லது திமுகவினுடைய ஊழல் சம்பந்தப்பட்டதா? அது எத்தனை ஆயிரம் கோடி தொடர்புடையது? அதுக்கு சவுக்கு சங்கர் வைத்த டிமாண்டு எத்தனை ஆயிரம் கோடி என்ன? இது ஒரு கதை அதுக்கு பின்னாடி இருக்கும். இந்த கதையை தேர்தல் வரைக்கும் அவர் ரிலீஸ் ஸ்டாலின் இந்த கதையை ஓப்பன் பண்ணணும். நாங்கள் இதுக்கு தான் அவரை கைது பண்ணோம், எங்ககிட்ட இதை நான் வெளியே சொல்லிவிடுவேன், இல்லது இவ்வளோ குடுனி கேட்டார், அதனால தான் அவரை விரட்டி பிடிச்சோன்னே ஸ்டாலின் சொல்லணும், அல்லது சவுக்கு சங்கர் சொல்லணும். 2 பேரும் சொல்லாமல் அந்த உண்மை வெளியில் வராது. பத்திரிக்கையில் நீங்கள் பார்க்குற விஷயமெல்லாம் அவங்க சொன்ன விஷயம். சொல்கிறது ஏதாச்சும் பாலிசாக சொல்லுவாங்க. அப்படி பாலிசாக சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்கள் பரபரப்பாக பேசுகிறீங்க. இந்த பாலிசாக சொன்னதுக்கே இவ்வளோ பரபரப்புன்னா உண்மை தெரிய வந்தால் என்ன ஆகும்? ரொம்ப பிரமாண்டமாக, ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உண்மை அது என்னங்கிறத ஸ்டாலின் தான் சொல்லணும், உதயநிதி தான் சொல்லணும், அவங்க குடும்பம் தான் சொல்லணும், அல்லது சவுக்கு சங்கர்கிட்ட பேட்டி காணணும். அவரை வெளியே கூப்பிட்டு அவர்கிட்ட நேர்மையான வேறு போலீஸ்காரங்க, சிபிஐ போன்ற போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கணும். விசாரித்தா உண்மை என்னன்னு புரிய வரும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். சிபிஐ போலீஸ் வந்து விசாரித்தா உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதான். வணக்கம்.